அண்ணா டைம் ஆயிடுச்சு, என்ன செய்வேன்? வீட்டு போவோமா? பிரியா, அண்ணா இனி வலிக்கிறோம், நல்லா நேரம் போயிட்டு. நான் வேலை வேணும், நீங்க தங்கச்சியும் போங்க. நீங்க இருந்தா என்ன செய்ய போற? அங்க அம்மா அப்பா தேடி வேணுமில்ல, அது இன்னும் பிரச்சனையா போயிடும். பரவாயில்ல வேணும், நீ போ, அவ கூட்டி கொண்டு போ, நான் லேட் ஆடுறேன். பிரியா, அண்ணா வரலையா? வா, நானும் நீயும் விட்டு போவோம். இப்படி எல்லாரும் இங்க இருந்தா கடைசியில வீட்டுல பெரிய பிரச்சனை தான் வரும். பிரியா, வா போவோம். நான் அண்ணாட லேட்டா வரேன், நீ விருப்பம்னா போ. நான் தனியா போய் அங்க என்ன செய்யறது? எனக்கு அங்க ஆறு இருக்குது. எங்களுக்கு என்ன யாரும் அங்க இல்லாட்டி நீ ஏன் அங்க போ அந்தரப்படுற? நான் போக வேண்டும் என்று சொல்லது அவங்களுக்காக இல்ல, எங்களுக்காக. எனக்குண்டால் அங்க போறது விருப்பம் இல்லையக்கா. வேற எங்க போகுது? நாங்க சின்ன பிள்ளைகள், வேற எங்கேயும் போய் தனியா இருக்க இயலாது. நானும் ஆசையா அங்க போல, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அதால தான் போறேன். ஏன்னா எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? எல்லா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, எங்க வீட்டுல பிறந்தபடியா எங்களுக்கு மட்டும் சந்தோஷமே இல்லை. எல்லாம் எங்கட அம்மா அப்பால தான். I hate my mom. நீங்கள் காசா கொண்டு அங்க வரையுங்கோ, நான் இங்க பிச்சைக்காரியா திரிகிறேன். உங்களை கல்யாணம் முடிச்ச வேலையில நான் ஒரு சாக்கு முட்டிய கல்யாணம் முடிச்சிருந்தேன் நிம்மதியா. Yes, I hate my mom. அம்மா இல்ல பிரியா, எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான். I hate my dad. கல்யாணம் கட்டி 3 பிள்ளைகள் பெற்றாச்சு, இப்ப என்ன மேக்கப்பும் செலவு கொண்டு வாங்க. Yes, I hate my dad. நீங்க 2 பேர் நினைக்க மாதிரி இல்ல, எங்க வீட்டு இப்படியா நடக்கிறதுக்கு அம்மா அப்பா தான் காரணம். I hate them. உங்களோட பரம்பரையா அப்படித்தானே, கோகுலம் கட்ட பரம்பரை. அந்த குணம் தான் எமக்கும் வரும். ஒரு கல்சர குடும்பத்துல வந்துட்டு கலைக்கிறீங்க. என்ன பரவர வாயிலிருந்து தாயை பார்த்து பெண்ணாரு, கோத்திரம் பார்த்து பெண் குடியன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்க அப்படியே உள்ள பயங்கர பாடுபட்டிருக்காரு. Yes, I hate them. எனக்கு என்ன அம்மால தான் கோபம். காலமுறை எழும்பின உடனேயே சண்டையை தொடங்கிடுவா. இரவு படுக்க போற வரைக்கும் அம்மால தான் பிரச்சனை. அம்பிகா, அம்பிகா. தொடங்கிட்டு ஸ்பீக்கர் சத்தம் போடுறது. அம்பிகா, அம்பிகா. ஏன் சும்மா தாப்பிச்சக்காரன் மாதிரி வழிவழியை கத்தி கொண்டு வாரீங்கள்? நான் இங்க டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். காலவங்கள சும்மா கத்திக்கொண்டு தள்ள இடிக்குது. டீ வந்து போடுங்கப்பா, நல்லா ஃப்ரெஷ்ஷா குடிச்சிட்டு வேலைக்கு வலிக்கிடுவோம். இங்க ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு வலிக்கிறதுக்கு நான் இப்பவே வந்து கிச்சனுக்கு கசம் கட்டேன். என்ன ஒரு டீ போட்டே கசங்க போறீர்? அப்ப நீர் போய் செய்யலாமே, எனக்கு என்னவர் சொல்லி கண்ணு நிக்கிறீர்? சரி பின்ன விடும், நான் போடுறேன். உமக்கு மட்டும் போடட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் ஆரையும் கஷ்டப்படுத்தி ஒன்றையும் அனுபவிக்க விரும்பல. அப்ப
நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்றீங்க, அப்படியா? இது சொல்லித்தான் தெரிய வேணும். கல்யாணம் முடிச்ச காலத்துல இதுதான் நடக்குது. சே, உன்னை போல நன்றி மனுஷன் நான் இந்த வாழ்க்கையில நாங்கள் நன்றி வெட்டி தானே மாதிரி நடக்கிறோமோ? இந்த விசக்கரை என்னோட கிடையாது. சரியப்பா, அதை விடுவோம். இந்த விசரோட விசக்கரை கலைக்கிறாதான். இங்க பாருங்க, இந்த கதைகளெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த வேறு யாரோடையும் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அதை நான் வேறு யாரோடையும் வச்சுக்கொள்றேன். உனக்கு இப்ப டீ வேணுமோ வேணாமோ அதை சொல்லு. எனக்கு வேண்டாம். இவ்வளவு கதை நீ கதைச்ச பிறகு இந்த மானங்கிட்ட டீ நான் குடிக்க வேணுமோ? அத மானமுளோ சொன்னாலும் பரவாயில்லை. நாங்கள் மானங்கட்டு போய் இருக்கிறோம். கதைக்கிறத யோசிச்சு கதையும். ஐயோ கடவுளே, நான் காலமா எழும்பி ஆசையா கேட்டது ஒரு கப் டீ. கடைசியில இது மானவமான பிரச்சனை கொண்டு வந்துகிட்டு இருக்குது. உம்மோட வாட்டில உமக்கு தேவையானதை நீ செய்து கொண்டு போயிருந்தா இந்த பிரச்சனை ஒன்றும் வந்திருக்காது. சும்மா சிவனே என்று ஜீவி பார்த்து கொண்டிருந்த என்ன வலிய சண்டைகளுக்கு இதுதானே? சிவனே என்று நான் ரொம்ப டீ குடிக்கத்தான் கூப்பிடுனேன். நீர் இங்க வந்து நின்று கொண்டு டீ குடிச்சு கொண்டு நிற்கிறீர். அப்பாக கேட்க ஒரு கப் ஆஃப் டீ கொடுத்திருந்தால் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும்.